May I invite the organizing committee to proceed with the felicitation. I would like to invite Mr. Shekhar J. Manokaran, Treasurer, Hockey India and President, Hockey Unit of Tamil Nadu, Debanan, owner, Accord Tamil Nadu Dragon, Shekhar J. Manokaran, Treasurer. I request felicitation to Mr. Vikram Kant by Dr. Shweta, pride and passionate on the stage. A jersey is more than just a uniform. அனைவருக்கும் மாலை வணக்கம். ஐம் ரியலி ஹாப்பி. தமிழ்நாடு வந்து இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு நான் வந்து ஃபஸ்ட் இந்த வேர்ல்டு கப் வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நம்மளுடைய துணை முதலமைச்சர் ஸ்போர்ட்ஸ் எடுத்த உடனே ஏஷியன் சாம்பியன்ஷிப் நடத்தி வேர்ல்டு கப் ஜூனியர் வேர்ல்டு கப் நடத்தி அதுலேயும் நம்ம வந்து பிரான்ஸ் மெடல் எடுத்ததுங்கிறது மிகப்பெரிய வெற்றி. உங்களுடைய பங்களிப்பு வந்து மீடியாவுடைய பங்களிப்பு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்பவே எல்லாரும் ஹாப்பி. தமிழ்நாடு மீடியா வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க. இந்த இடத்துல அதை கண்டிப்பாக நான் உங்கள் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். இந்த தமிழ்நாடு ட்ராக்னு வந்து லாஸ்ட் டைம் நம்ம எடுத்து பண்ணும்போது அசோக் இன்னைக்கு வரல. அவர் எப்போதும் நான் மென்ஷன் பண்ணோம். நம்ம வேர்ல்டு கப் ஜூனியர் டீமோடைய வீடியோ அனலைசேஷனில் இருக்கிறாரு. அவரும் நானும் ஒரு 2 மாதமாக ஒவ்வொரு பிளேயராக பார்த்து எடுத்தோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இந்தியாவில் இப்போ சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் ஆடிட்டு, மலேசியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் ஆடிட்டு வந்திருக்கிற கார்த்தி, நம்மளுடைய செல்வராஜ், அவர் வந்து நேவி இப்போ ஆடிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு பெஸ்ட் அஃபென்ஸாக இன்னைக்கு ஆடிக்கிட்டு இருக்காரு. அருண், யங்கஸ்ட் பிளேயர் இன் அவர் டீம், 17 இயர்ஸ் ஓல்ட், இப்போ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாரு. நேற்று தான் இந்தியா கேம்பில் இருந்து வந்திருக்கிறாரு. இன்னைக்கு மார்னிங் தான் வந்தார். அவரும் ஜூனியர் இந்தியாவில் நெக்ஸ்ட் வேர்ல்டு கப் ஆடுவாருங்கிற நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி பிருத்திவி, அவரும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஃபெண்டர். இது வந்து 4 வரையும் நான் சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொருத்தரையும் தெரியும், இந்த வேர்ல்டு கப் எஃப்ஐஹெச்சில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோல் கீப்பர். அந்த அவர் எடுத்த அந்த ஷூட் அவுட்னால தான் நம்ம வந்து இந்த பிரான்ஸ் மெடலுக்கே போனோம். பிரின்ஸ், ஸோ அவரை சொல்லாமல் இருக்க முடியாது. ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். தேங்க்யூ பிரின்ஸ். ஏக்கா, அவரும் வேர்ல்டு கப்பில் ரொம்ப பெஸ்ட் பிளேயராக இருந்தார். அதே மாதிரி ஸ்டாண்டப் ஓகே. மற்ற உத்தம் இந்தியா பிளேயரு எல்லாருமே, உத்தம் வந்து யூபி இந்தியா, லக்ரா எல்லாருமே ஜூனியர் இந்தியா ஆடின பசங்க. ஃபாரின் பிளேயர்ஸ் இன்னும் 25th ஜாயின் பண்ணிடுவாங்க டீமில். ஸோ இது வந்து டீமை பற்றி சொல்லிட்டு, நம்மளுடைய ஃப்ரான்ச்சைஸியை பற்றி இந்த இடத்துல நிறைய பேசணும். அவங்க வந்து ஹாக்கியில் இன்வால்வ் ஆகின விஷயம் வந்து அதுக்கு ரொம்ப முதல்ல புள்ளி வச்சது தேவராஜன் சார் அண்டு ஜோசப் 2 பேருக்கும் கண்டிப்பாக சொல்லணும். அவங்க தான் இப்படி இங்கே இருக்காங்க. ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், மற்ற ஃப்ரான்ச்சைஸ்லாம் நிறைய டீம்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. நானும் நிறைய பேரை மீட் பண்ணுற மாதிரி தான் அவங்கள வந்து மீட் பண்ணேன். ஃபஸ்ட்டு டே மீட்டிங்லேயே வந்து எடுத்தோடனே அவங்க ஸ்டார்டிங்கே ரொம்ப நல்ல ஒரு எனர்ஜியாக இருந்துச்சு. ரொம்ப வெல் பிளான், ரொம்ப சிஸ்டமாகவும் இருந்துச்சு. நம்ம பெரிய லெவலில் பண்ணணும் அப்படிங்கிறது அப்போமே எனக்கு ரொம்ப திருப்தி ஆயிட்டு, இம்மீடியட்டாக நான் இவ்வளோ ஒரு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்டாக இவ்வளோ பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷனை நடத்துகிறவங்க இந்த இடத்துக்கு வந்து இப்படி பண்ணலாம், ஸ்போர்ட்ஸை டெவலப் பண்ணணும், தமிழ்நாடு பிளேயர்ஸை நிறைய டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்கன்னு நான் எஃப்ஐஹெச் பிரசிடென்ட் தையூப் சார்கிட்ட இதை பற்றி பேசுகிறேன். அவங்க கூட ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணும்போது, மேடமும் அவங்களும் சேர்ந்து மீட் பண்ணும்போது
சார்கிட்ட இருக்கிற எனர்ஜி மாதிரி அவங்ககிட்டயும் அதே மாதிரி பன்மடங்கு எனர்ஜி அவங்களும் வச்சிருந்தாங்க. நான் உமன்ஸ் டீமை பார்க்கணும் கண்டிப்பா. நான் இது வரைக்கும் தமிழ்நாடு வந்து உங்களுக்கு தெரியும், ஜூன் நம்ம வந்து 2 சீனியர்ல வந்து நேஷனல்ஸ்ல நம்ம இப்போ மெடல்ல இருக்கிறோம். உமன்ஸ் டீம் வந்து கண்டிப்பா நீங்க டெவலப் பண்ணுங்க. தமிழ்நாட்டில இருந்து இது வரைக்கும் உமன்ஸ்ல யாரும் வேர்ல்டு கப் ஒலிம்பிக்லாம் போனதில்லை அப்படின்னு அவங்களும் அதே டோன்ல பேசும்போது, ஸோ அவங்களுடைய எனர்ஜி அவங்களுடைய இதில் வந்து தையூப் சார் வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸ்குள்ளே ஃபுல்லாக வாங்க எடுத்தோடனே அவரும் நிறைய பேர் வேர்ல்டில் ஏகப்பட்ட பேரை பார்க்குறாங்க. பெரிய பெரிய இந்தியாவிலேயே நிறைய பீப்புளை பார்த்துக்கிட்டு தான் வராங்க. அவர் பார்க்காத பெரிய கம்பெனிஸே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப நெருக்கமாக எல்லாத்துக்கூடயும் இருந்தாலும் நீங்கள் என்னதான் பிரான்சைசி அப்படின்னு வந்தா கூட ஏன் நீங்க வந்து ஏசியா பாடியில வரணும் அப்படிங்கிறத அவர் ஐடென்டிஃபை பண்ண. நான் ஒண்ணுமே பேசல, ஜஸ்ட் வந்து ஒரு பர்சனா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சேன். இவங்க தான் அடுத்த வருஷம் ரன் பண்ண போறாங்கன்னு. ஆனா அவரு வந்து இவங்களை ஐடென்டிஃபை பண்ணி உடனே அவங்களுக்கு ஒரு போஸ்டும் கொடுத்துட்டாங்க. ஆனா அது சும்மாவும் இல்லை. அந்த போஸ்ட் கொடுத்த பிறகு இன்னைக்கு வந்து 2 பேருமே வந்து நல்ல போஸ்ட்ல இருக்கிறாங்க. ஏசியன் ஹாக்கி ஃபெடரேஷன்ல அவங்களுக்கு எஃப்ஐஹெச் போஸ்ட் கூட அடுத்தல கொடுக்கலாங்கிற அளவுக்கு அடுத்த ஜிபியில பேசணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. வேர்ல்டு ஹாக்கிக்கு இவங்களுடைய பங்களிப்பு தேவை அப்படிங்கிறதுக்கு அந்த அளவுக்கு வந்து அந்த மீட்டிங் அடுத்தடுத்த மீட்டிங்ல வந்து டெவலப்மெண்ட் போய்கிட்டே இருந்துச்சு. இதோடைய முக்கியமான இதுல வந்து சார் நான் போஸ்ட் கொடுத்துட்டாங்க, ஆனா நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமே, எல்லாரும் வாங்கிட்டு அடுத்தால நகர்ந்து போயிடுவாங்க, எங்களுக்கு ஒரு இது வந்திருக்கு ஒரு கார்டில் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுல. ஆனா இவங்க அந்த விஷயத்த செய்யல. சார் நான் ஏதாச்சும் பண்ணணும், என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்னைய சேஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நான் இங்க இல்லவே இல்லை, நிறைய டூர்லயே இருக்கிறேன். ஆனா அவங்க என்னைய சேஸ் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஈவெண்ட் அவங்க எடுத்த ஃபர்ஸ்ட் ஈவெண்டே வந்து ஹாக்கி வந்து தமிழ்நாட்டில் நிறைய கோச்சஸை டெவலப் பண்ணணும், அதுவும் வேர்ல்டு கிளாஸ் கோச்சஸை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்க்ளேவ் நடத்துனாங்க. பில்டிங் டுமாரோஸ் ஹீரோஸ்ன்னு ஒரு பெரிய அருமையான கான்க்ளேவ். 385 கோச்சஸ் அண்ட் பிசிக்கல் டைரக்டர்ஸ் அதில் அட்டன் பண்ணாங்க, ஆல் ஓவர் தமிழ்நாடு. எல்லாத்துக்கும் அகாமடேஷன் கொடுத்து ஃபுட்டு கொடுத்து அந்த ஈவெண்ட் நடத்தும் போது அந்த ஈவெண்ட்ல கான்க்ளேவ்ல அட்டன் பண்ண ஆட்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் இருக்கிற எல்லாம் இந்த நம்ம இது எஃப்ஐஹெச் மென் ஜூனியர் மென் டீம் கூட்டு வந்த கோச்சஸ், ஜெர்மனி கோச், பெல்ஜியம் கோச், அவங்க எல்லாருமே வந்து அந்த கான்க்ளேவ்ல வந்து பிரச்சனை இது பேசுறாங்க. இந்தியாவில் இருக்க டாப் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து அவங்க ஒன் டே ஃபுல் டே கான்க்ளேவ் நடந்துச்சு. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். அந்த கான்க்ளேவுடைய தொடர்ந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து நம்ம வந்து இப்போ போயிட்டு இருக்கோம். இந்த 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 பாயிண்ட் வந்து ரொம்ப, ஏன்னா இன்னைக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து வெறும் ஜஸ்ட் ஃபீல்டு மட்டும் இல்லை, அதை தாண்டி ரூம்ல அதாவது ஹோம்ஒர்க் வந்து நிறைய பண்ணணும். ஒரு டீம் வந்து இன்னைக்கு வந்து மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோச் வந்து 8 hours ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அங்கே வந்து கேமே காமிக்க முடியும். ஸோ அதுக்கு என்ன அடித்தளம்ங்கிறத அவங்க கரெக்டாக அமைச்சு கொடுத்தாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது வந்து மறக்கவே முடியாது. அதுக்கு ரெகக்னிஷனாக அவங்களுக்கும் வந்து அதே எஃப்ஐஹெச் பிரசிடென்ட் வந்து அவங்கள வந்து சில்வர் மெடல் பண்ணுறதுக்கு அழைச்சி அதையும் ரெகக்னேஷன் கொடுத்தாரு. அதுவும் வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். இந்த மேட்ச்ல வந்து இதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம டீமை வந்து இன்னைக்கு எடுத்திருக்கிறோம். லாஸ்ட் இயருமே உங்க எல்லாத்துக்கும் தெரியும், ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம். இன்னைக்கு வந்து லீக்கை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம 3rd பொசிஷன்ல இருக்கிறோம் லீக்ல. ஹாக்கி லீக், கிரிக்கெட், கபடிக்கு எடுத்தால நம்ம வந்து இன்னைக்கு டாப்ல வந்திருக்கிறோம். 3rd 4th இருக்கிறோம். இன்னைக்கு மற்ற ஊர்ல இது வந்து லாஸ்ட் டைம் வந்து ஒடிசால மட்டும் நடந்ததை ஏன் இங்க கொண்டு வந்தோம்னா, இங்க வந்து ஒரு பெரிய நல்ல ஆடியன்ஸ் இருக்காங்க. இந்த ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல நாலேஜ் உள்ள ஆடியன்ஸ் இருக்காங்கிறதுனால தமிழ்நாட்டில் மென் டீம் ஃபர்ஸ்ட் பேஸ் நடத்திட்டு இங்க வந்து மொத்தம் 3rd இருந்து 10th வரைக்கும் 7 days நடக்க போகுது.
மொத்தம் 7 டேஸில் 10 மேட்சஸ். ஒரு 3 டேஸ் மட்டும் 3 மேட்சஸ் இருக்கும். 6 o'clock ஒன்றும் 8 o'clock ஒரு மேட்ச் இருக்கிறது மட்டும் 8 o'clock ஸ்டார்ட் பண்ணும். ஸோ லைவ் வந்து சோனியில் வரப்போகுது, ஹாட் ஸ்டார்லேயும் இது பண்ண போகிறோம். இந்த இதை இந்த ஜேர்னியில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது. நம்மளுடைய ட்ராகன்ஸ் வந்து ஃபாரின் பிளேயர்ஸும் வந்து தி பெஸ்ட் பிளேயர்ஸை நல்லா செலக்ட் பண்ணியிருக்கிறோம். கோச்சும் வந்து அருமையான கோச். அதனால இந்த வருஷம் போடியத்தில் இருப்போங்கிற நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கு. இந்த இவங்களுடைய டீம் ஒர்க்கு, இவங்க பின்னால் இருக்க ஒரு பெரிய நேமை சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்தன், அவ்வளோ எனர்ஜியான ஆட்களாக இவங்க பின்னால் வச்சிருக்காங்க. ஸோ 2 பேரும் எனர்ஜிங்கிறத தாண்டி அவங்க பின்னால் இருக்கிற நிறைய பேர் நல்ல எனர்ஜியான டீம் இருக்கு. அதனால கண்டிப்பா நம்ம இந்த டீம் வந்து பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு போடியத்தில் இருக்குங்கிற நம்பிக்கையும், ஹாக்கி தமிழ்நாடை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு வருவாங்க. இன்னும் நிறைய கிராஸ் ரூட் ப்ரோக்ராம்லாம் நடத்தி இந்த டிராகன்ஸ்ல தமிழ்நாடு பிளேயர் நிறைய பேர் வந்து இந்தியாவுக்கு போகணுங்கிற எண்ணத்துல தான் நம்ம இதை உருவாக்கியிருக்கோம். இது நடக்குங்கிற நம்பிக்கை நிறைய இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் இந்த வாய்ப்பு. மேம், நம்ம டீம் வந்து தமிழ்நாடு டீமு. தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியோ இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியோ ஒரு டைட்டில் வச்சிருக்கலாம். ஆனால் நம்ம சைனாவை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி டிராகன் இதுக்காக வச்சிருக்கோம். அது இல்லை, அப்படி இல்லை. டிராகன்ங்கிறது லைக் இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் அனிமல்ல, அதனால வந்து நம்ம டிராகன்ஸ் வச்சா லைக் இட் ஷோஸ் தட் வெரி பவர்ஃபுல் டீம். அதுக்காக தான் அந்த லைன் ஆல்சோ பவர்ஃபுல், டைகர் ஆல்சோ பவர்ஃபுல். No, it's not that. Like, if we didn't have any intention like that, we feel like dragon is a very powerful name. That's why we kept that. But anyway, Tamil Nadu is already there in the name, illa. காஞ்சிபுரத்துல இருந்து உருவானது. அது ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அது காஞ்சிபுரத்துல இருந்து உருவாங்க. சார் வணக்கம் சார். இப்போ தமிழ்நாடு டிராகன் நீங்கள் இந்த டீமை உருவாக்கியிருக்கீங்க. இதில் வந்து நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து எத்தனை பேர் எடுத்திருக்கீங்க? இந்த டீமுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு பிளேயரை வந்து கேப்டனாக வைப்பீங்களா? கேப்டன் வந்து அமித் ரோஹிதாஸ் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டோம். ஓகே. அவர் வந்து 2 ஒலிம்பிக் ஆடி இருக்காரு, நிறைய வேர்ல்டு கப் ஆடி இருக்காரு. அவர் லீடர்ஷிப், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் நிறைய ஆடி இருக்காரு. அது இந்தியா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த வரிசையாக நான் அங்கிருந்து ஆரம்பித்தேன். கார்த்தி இந்தியா இப்போ கரண்டாக இந்தியா ஆடிக்கிட்டு இருக்கிறாரு சீனியர் டீமில். அதே மாதிரி நம்ம செல்வராஜ் நேவி டீமில் இருக்கிறாரு. பிருத்திவி நம்ம மெயினாக நம்மளுடைய தமிழ்நாடு டீமுடைய கேப்டன், அவர் சீனியர் டீமுடைய கேப்டன். அதே மாதிரி அருண் இப்போ இந்தியா கேம்ப்ல இருக்கிறாரு. அவர் ஜூனியர் இந்தியா கேம்ப் ஸ்டார்ட் ஆனதுல இப்போ இருக்கிறாரு. 4 பிளேயர் இருக்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ சார். அதுக்குதான் பாரத் யூனிவர்சிட்டி உள்ள வந்திருக்காங்க. அந்த விஷனை வந்து கிளியரா நான் சொல்லிட்டேன். அவங்க வந்த 1 மந்த்லேயே கோச்சஸை டெவலப் பண்ணணும்னு ஆரம்பிச்சாங்க. கோச்சஸை வந்து அப்டேட் பண்ணணுங்கிறத ஆரம்பிச்சாங்க. கரெக்டாக நம்ம தமிழ்நாடு ஸ்கூல் லீக்குங்கிறத இன்னைக்கு 2 இயராக போயிட்டு இருக்கு. அதை வந்து அந்த ஸ்கூல் பிடி மாஸ்டர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஒரு கோச்சஸை வந்து நம்ம வேர்ல்டு கிளாஸ் கோச்சஸை வச்சு ஒரு கிளாஸ் எடுத்தோம். நிறைய நுணுக்கலுங்க அன்னைக்கு வந்து 1 டே ஃபுல்லாகவே பேசப்பட்டுச்சு. ஒவ்வொரு கோச்சஸும் வந்து டாப் கோச்சஸ் அன்னைக்கு அட்டன் பண்ணவங்க, ஃபிசியோஸ் அண்டு நம்ம ஸ்ரீஜேஷ் எல்லாருடைய ஸ்பீச்சும் வந்து அந்த கிளாஸ் வந்து ரொம்ப அது மேடத்துடைய அந்த முன்னெடுப்பில் அன்னைக்கு வந்து அருமையாக நடத்துகிறாங்க. அது பாரத் யூனிவர்சிட்டியுடைய ஈவெண்ட்டு. அந்த ஈவெண்ட்டில் வந்து அந்த எல்லாருக்குமே நான் இப்போ தான் பேசினேன். அவங்களுக்கு அது அந்த குரூப்பாக நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். அவங்கள இனி அடிக்கடி மீட் பண்ணி அதிகமாக அவங்கள புஷ் பண்ணுறது வந்து உமன் டீமும் ஜூனியருக்கு அடுத்தால போகணுங்கிற எண்ணத்தில் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு 2 வருஷத்தில் உங்களுக்கு ரிசல்ட் சொல்லுவாங்க. சார்
இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்கள தமிழ்நாடு டீம் கொண்டு வரதுக்கு ஏதாவது அகாடமி மாதிரி வச்சு கொண்டு வரதுக்கு ஏதாவது பிளான் இருக்கா சார்? கண்டிப்பாக நம்ம இன்டர் டிஸ்ட்ரிக்ட் இடத்துல நடத்துகிறோம். இப்போ இவங்களே வந்து அகாடமி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க, பாரத் அகாடமி. அதிலே வந்து இன்னொன்று அவங்க சொல்லிட்டாங்க, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல பிளேயர்ஸ், தமிழ்நாடுக்கு ஆடின பிளேயர்ஸை அவங்க காலேஜில் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே கோச்சஸ், இதே நம்மளுடைய விக்ரம் எல்லா கோச்சஸும் வந்து அங்கே வந்து அந்த அகாடமி வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அகாடமி. இப்போ தான் அந்த ஒரு விதை போட்டிருக்கிறோம். இன்னொரு 2 வருஷத்தில் அதை கண்டிப்பாக நிறைய பெனிஃபிட் வரும். அடுத்த வேர்ல்டு கப்பில் நம்ம பையன் இருப்பான், ஜூனியர் வேர்ல்டு கப்பில். உங்களுடைய நல்ல ஆசையுடன் நான் அருண் வரணுங்கிற எங்களுக்கு ஆசை. Vikram Kant, welcome to the team. Nice to see you. Enjoyed your play during your playing days. So, what value addition you think you can bring to the team? Is it your first coaching assignment of a Yeah. team? To start with, அவர் பேசுறதுக்கு முன்னால் நான் அவரை பற்றி ஒன்று சொல்லணும். விக்ரம் காந்த் வந்து இப்போ லாஸ்ட்டு ஒரு 1 இயர்க்கு முன்னால் நம்ம எஃப்ஹெச் லெவல் 4 கோச்சஸ் கிளினிக் நடந்துச்சு. 30 மெம்பர்ஸ் இருந்தாங்க. தி பெஸ்ட் நம்பர் 1 கோச்சாக அவருக்கு வந்து கிடைச்சிது. அந்த டேயே வந்து நான் நினச்சிட்டேன் இவரை நம்ம ட்ராகனுக்கு எடுத்துகிட்டு வந்துடணுன்ட்டு. அவர் வந்து குட் எஜுகேட்டர் ஆல்சோ. அவருடைய பாத்வே வந்து ஃபியூச்சர் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இந்தியாவில் இருந்து ஏன் இன்டர்நேஷ்னல் கோச்சஸோட நீங்கள் நிறைய எடுக்கிறீங்க, இந்தியாவில் இன்னும் கோச்சஸை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத நிறைய பேர் பேசுவாங்க. ஸ்ரிஜேஷ் உள்ளே வந்திருக்கிறாப்புல, அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் அடுத்த லைனில் இருக்கிறது வந்து விக்ரம். அவரை தான் ட்ராகன்ஸ் வந்து இப்போ எடுத்திருக்கோம். Thank you, sir. Chennai is not new to me. PHL, I played for Chennai Veerans. So, Chennai is my second home. I've been here, having been with Hockey India, being an educator, being a mentor for a lot of boys over here. The main vision, what we have of Hockey Unit of Tamil Nadu, is to see that more and more number of players get into the national setup, the junior setup, be it men or women. We have conducted online courses for all the coaches across the state to see that they also get that education, what is required for the junior or school levels, so that they improve stage by stage. Sir has a vision to see that as many number of people come into the national setup, be there, be representing the country. That is the vision. Talking about players, I think Tamil Nadu is the only franchisee which has 6 players from the south. Not any of the teams prefer players from the south, but we have 4 Tamil Nadu players, and Arun also is hope for a junior World Cup. We want to see many more coming. Along with them, we have Sheshagoda and Rahil also from south. So not only are we promoting hockey in the southern region, we want to see more number of south people coming into the Indian team. It's a big vision. We are all working towards it. Bharat University is along with that. We have a long process. I think in coming years, we'll see the different. We'll see more and more players. Now with Karthi Selvan in the national setup, Rahil in the national setup, Selvaraj is pushing himself to get into national. Arun is there. I think these are the boys who will motivate the future generations to get there to don the national colors. So thank you so much for the question. So thank you so much for the session. As we come to the conclusion of the today's program, we sincerely thank each one of you for being part. Hello, coach. Both head coach and assistant coach have changed now. So how do you think it will be a challenge, because both the coaches being new now? And when did the camp start? And could you please talk me through the camp? Like when will all the players join? And Yeah. So the process of building this team has started from last year. The players almost remain the same, but we have new players. There are some core principles of this team which we look for a player for. Along with that, with the coaches, we have the same thought process coming into this tournament. We all are experienced enough.
Now, hockey is more of a tactical than an individual sport. So I think tactically we are sound enough, and it is about the game plan which is important, and the execution even more important with the players which are there. I think we have a good tactical group and also good players who understand how to perform when it is required. So I think that will be the key for the team to perform well in this season. The camp started 3 days back, so we have the players slowly coming in because they have been with the junior World Cup, so they have taken a break. They have come back. Karthi Selvan, Amit Rodas, they've just come back from South Africa. They need a break. They have joined us. And as you know, it's a Christmas season. I think from the 25th, 26th onwards, the foreign players. I think on the 30th, we'll have a full squad and we'll be playing a couple of practice games. So before we start our first match, we'll have a couple of matches where we can plan and do whatever tweaks are required for the session.